Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 6 Applications of Vector Algebra Exercise 6.4 இந்த வீடியோல பார்க்கலாம். First question பாருங்க. Find the non-parametric form of vector equation and Cartesian equation of a straight line passing through the point with vectors 4i cap plus 3j cap minus 7k cap and parallel to the vectors 2i cap minus 6j cap plus 7k cap. Non-parametric form கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த எக்ஸசைஸ் முன்னாடி இருக்கிற நோட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Non-parametric form of vector equation கண்டுபிடிக்கணும், கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும். பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் ரெண்டு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்ட்டை வந்து a வெக்டர் b வெக்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். லெட் a vector is equal to 4i cap plus 3j cap minus 7k cap and b vector is equal to 2i minus 6j plus 7k. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? non-parametric form of vector equation என்னன்னு எழுதலாம். r vector minus a vector into b vector is equal to 0. இதுதான் non-parametric form of vector equation. இதில் a vectorயும் b vector substitute பண்ணிட்டா போதும், நம்ம solve பண்ணோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லைனில் r vector minus a vectorோட வேல்யூ 4i cap plus 3j cap minus 7k cap into b vector oda value 2i cap minus 6j cap plus 7k cap equal to 0. Non-parametric form of vector equation என்னன்னு எழுதிட்டோம். இப்போ Cartesian equation எழுதணும். இப்போ இதோட Cartesian equation Cartesian equation oda general formula என்ன அப்படின்னா x minus x1 by b1 that is equal to y minus y1 by b2 that is equal to z minus z1 divided by b3. இப்போ x1 y1 z1 கண்டுபிடிக்கணும். b1 b2 b3 b1 b2 b3 வந்து b வெக்டரோட தான். சரிங்களா? அப்போ x1 y1 z1 வந்து a வெக்டரோடது எடுத்துக்கணும். கிளியர்? r minus a வெக்டர் இருக்கு இல்லையா, இதோட கோஎஃபிஷியன்ஸ் தான் x1 y1 z1. இது b1 b2 b3 எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் லைனில் x minus 4 divided by b1 value 2. சப்போஸ் உங்களுக்கு எடுத்து எழுதிட்டு நீங்கள் செய்யணும்னா தாராளமாக எழுதிக்கலாம். லைக் x1 is equal to 4 y1 is equal to 3 z1 is equal to minus 7. அப்புறம் b1 is equal to 2 b2 is equal to minus 6 b3 is equal to 7. இது எழுதிட்டு கூட நீங்கள் எழுதலாம். சரியா? which is equal to y minus 3 by minus 6 which is equal to z minus of minus 7 divided by 7. இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் simplify பண்ணிடலாம். x minus 4 by 2 y minus 3 by minus 6 z plus 7 by 7. இதான் Cartesian equation of vector equation. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்ப ஈஸி தான் சம்ம. ரெண்டு வெக்டர் எடுத்துக்கணும், ரெண்டு வெக்டரை வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் x1 y1 z1 என்ன, b1 b2 b3 என்னன்னு எடுத்துட்டு அப்புறம் சால்வ் பண்ணும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் and Cartesian equation of straight line passing through the point minus 2 3 4 and parallel to the straight line x minus 1 by minus 4 y plus 3 by 5 and 8 minus z by 6. So parametric form தான் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் கொஸ்டின்ல நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருப்போம். இந்த கொஸ்டின்ல பேராமெட்ரிக் ஃபார்ம்னு சொல்றாங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம ஏ வெக்டர்னு எடுத்துக்கணும். பி வெக்டர் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் டினாமினேட்டரில் இருக்கதான் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் என்னன்னு எழுதிடலாம். சொல்யூஷன்
let A vector is equal to minus 2i cap plus 3j cap plus 4k cap. இப்போ B vector எடுத்துக்கணும். B vector வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட டினாமினேட்டரில் இருக்குது. minus 4i cap plus 5j cap. இங்கே பாருங்க 8 minus z by 6. ஆக்சுவல் நமக்கு z minus z plus 8 அப்படின்னு வரணும் இல்லையா? மைனஸ் z முன்னாடி plus 8 divided by 6. z வந்து மைனஸில் வரக்கூடாது, அதனால நான் z ப்ளஸ் ஆக்கிட்டு அந்த மைனஸை கீழே கொண்டு வந்துடுவேன். கிளியரா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து மைனஸ் 6ன்னு எழுதணும். மைனஸ் 6k கேப். ஏன்னா z xyz வந்து நெகட்டிவாக வரக்கூடாது. ஸோ அதை பாசிட்டிவாக மாற்றிட்டு டினாமினேட்டரில் நம்ம அந்த நெகட்டிவ் கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த இடம் மட்டும் கவனமாக பார்க்கணும். டேரெக்டாக 6ன்னு எடுத்து எழுதிட்டோன்னா சம் அப்படியே தப்பாயிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி மாற்றிடுங்க. இப்போ A வெக்டர் B வெக்டர் தெரிஞ்சிருச்சு. அடுத்து பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் R vector is equal to A vector plus T into B vector where T is an element of R ன்னு எழுதிட்டா போதும். சரிங்களா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். நம்ம எழுதுனதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். R vector is equal to minus 2i cap plus 3j cap plus 4k cap plus T into minus 4i cap plus 5j cap minus 6k cap. இதுதான் parametric form of vector equation. இப்போ இதோட its Cartesian equation கண்டுபிடிக்கணும். Cartesian equation formula எழுதலாம். x minus x1 by b1 y minus y1 by b2 z minus z1 by b3. இப்போ x1 y1 z1 என்னன்னு எடுத்து எழுதிடலாம். x1 வந்து minus 2 y1 3 z1 kக்கு முன்னாடி 4. அடுத்து b1 b2 b3. b1 வந்து b வெக்டரோடது minus 4 b2 5 b3 minus 6. ஸோ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். x minus 2 minus x1 அப்போ plus 2 by b1 ஓட வேல்யூ minus 4. அடுத்து y minus 3 by 5 z minus 4 by minus 6. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான சம்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் வேர் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ 6, 7, 4, 8, 4, 9 cuts xz and yz planes. ரெண்டு பிளேனை கட் பண்ணவும் சொல்றாங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த பாயிண்ட்ல தான் பாஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கட்ஸ் xz and yz planesன்னு சொல்றாங்க. அதோட பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணுவோம் இதில். சரிங்களா? ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? x1 y1 z1 x2 y2 z2. ஃபர்ஸ்ட் இது ரெண்டு வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம xz2 yz2 சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கலாம். let x1, y1, z1 6, 7, 4. அதே மாதிரி x2, y2, z2 8, 4, 9. இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதலாம். Cartesian equation of straight line. x minus x1y x2 minus x1 நம்ம 2 point formula எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி y minus y1 by y2 minus y1 z minus z1 by z2 minus z1. இப்போ இது ரெண்டு வேல்யூ நமக்கு இருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். x minus x1 இடத்துல 6, x2 இடத்துல 8, 8 minus 6, y minus y1 இடத்துல 7, y2 இடத்துல 4, 4 minus 7, z minus 4, அப்புறம் 9 minus 4. இதை சால்வ் பண்ணிடலாம். x minus 6 by 2, y minus 7 by minus 3,
z minus 4 by 5. கிளியரா? இப்போ கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு எஸ்ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். கரெக்டா? இதெல்லாம் சால்வ் பண்ண எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை நான் எஸ்ன்னு இப்போ கன்சிடர் பண்ணுறேன். கிளியர்? இப்போ ஒரு பாயிண்ட் நான் கெட் பண்ணலாமா? எக்ஸ் ஒய் இசட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ் கெட் பண்ணலாம் இல்லையா? எப்படி? எக்ஸ் மைனஸ் 6/2 ஈக்குவல் டு எஸ் தனியாக. அப்போ இந்த 2 அந்த சைடு கொண்டு போகலாமா? இந்த 2-ஐ வந்து எஸ் பக்கத்தில் கொண்டு போகலாமா? அப்போ எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2s மைனஸ் 6 அந்த சைட் போனால் ப்ளஸ் 6. இது எக்ஸோட வேல்யூ. அடுத்தது ஒய் வேல்யூ. ஒய் மைனஸ் 7 / மைனஸ் 3 ஈக்குவல் டு அதுவும் எஸ் தான், கான்ஸ்டன்ட். y minus 7 is equal to minus 3 numerator போயிடும், minus 3 into s. Therefore y is equal to minus 3 into s, minus 7 அந்த சைட் போனால் plus 7. அடுத்து z ஓடுது. z minus 4/5 is equal to s. இப்போ 5s பக்கத்தில் கொண்டு போயிடலாம். z minus 4 is equal to 5 into s. z is equal to 5 into s, minus 4 அந்த சைட் போனால் plus 4. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து அந்த லைனில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ பாயிண்ட் ஆன் த லைன் என்னென்ன? 2s plus 6 minus 3s plus 7 5s plus 4. இது வந்து அந்த லைனில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இட் கட்ஸ் த XZ plane. அப்படி தானே சொன்னாங்க? அந்த லைன் வந்து XZ பிளேனை கட் பண்ணும்போது வேல்யூ என்ன? ஸோ டு ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், கட் பண்ணதுன்னா அங்கே ஒரு பாயிண்ட் உருவாகுதுன்னு அர்த்தம் இல்லையா? இன்டர்செக்ஷன் ஆஃப் intersection of one on XZ plane. இப்போ XZ plane அப்படின்னா y-ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 இல்லையா? XZ பிளேனில் கட் பண்ணுதுன்னா y-ஓட வேல்யூ 0. அப்போ இது x y z அப்படின்னா y-ஓட வேல்யூ இப்போ நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணலாமா? minus 3s plus 7 equal to 0ன்னு எழுதிக்கலாமா இந்த கண்டிஷன்? கரெக்டா? அப்போ minus 3s is equal to plus 7 அந்த செட் போனால் minus 7. Then s is equal to minus 7 / minus 3. Minus minus plus ன்னு மாறிடுச்சுன்னா s ஓட வேல்யூ 7/3. இப்போ s வேல்யூ 7/3 வச்சுட்டு x ஓட வேல்யூ z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட் லைனில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா s ஓட வேல்யூ 7/3ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போது x வேல்யூ கண்டுபிடிக்கலாம். x வேல்யூவில் என்ன இருக்குது? பாயிண்ட்டு 2s plus 6. ஸோ நெக்ஸ்ட் லைனில் s இருக்கிற இடத்துல 7/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், plus 6. 2 7s are 14, 14/3 plus 6. LCM எடுக்கலாம். 14 plus 6 3s are 18/3, 32 இல்லையா? 32/3. இப்போ z ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ பாயிண்ட் பாருங்க, 5s plus 4. z ஓட வேல்யூ 5s plus 4. ஸோ இங்கே 5 into sக்கு பதிலாக 7/3 plus 4. 7 5s are 35/3 plus 4. 35 plus 4 3s are 12/3. LCM எடுக்கிற மறுபடியும். ஸோ ஆன்சர் 47/3. இதை டைரெக்டாக பாயிண்ட்லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம், பட் நம்ம வந்து தனித்தனியாக எழுதுறது எப்போவுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். XZ பிளேனோட அதே மாதிரி அடுத்தது YZ பிளேனில் கேட்டிருந்தாங்களா? இப்போ இதை வந்து கேஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். To find the point of intersection 1 and YZ plane. இப்போ எப்படி XZக்கு Y 0ன்னு எடுத்தோமோ YZக்கு x equal to 0ன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ put x is equal to 0 in second equation. ஸோ செகண்ட் பாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதில் எக்ஸோட வேல்யூ இப்போ 0ன்னு எழுதுறோம். அங்கே எக்ஸ் வேல்யூ என்னன்னா 2s plus 6 equal to 0ன்னு இப்போ எழுதணும். அப்போ 2s plus 6 and செட் பண்ணால் minus 6. s is equal to minus 6 divided by 2. 2 3s are 6 minus 3.
இப்போ எஸ்ஸோட வேல்யூ -3ன்னு பேலன்ஸ் இருக்க பாயிண்ட்ஸ்லலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ஒய்யோடது முதல்ல எடுத்துக்கலாம். ஒய் பாயிண்ட் என்னன்னா ஒரு நிமிஷம் -3s + 7 -3 இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ -3 தான் + 7 3 3s are 9 minus into minus plus 7 which is equal to 16. அடுத்து z 5 into s plus 4. இப்போ 5 into -3 plus 4 minus 15 plus 4 which is equal to -11. கிளியரா? இப்போ பாயிண்ட் மட்டும் எடுத்து எழுதிடலாமா? இன்டர்செக்ஷன் பாயிண்ட் of intersection of 1 and yz plane. First x oda value 0, y oda value 16, z oda value -11. Clear? Understand acha sum ellarkum easy ana sum da neengalum try panni parunga. Thank you so much for watching.